நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையோட கரு என்னன்றதை நான் முதல்ல சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, விஷால்னு ஒரு பையன் பானிபூரி விற்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்கான். இவனோட குடும்ப சூழ்நிலை காரணமா இவன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஓரளவுக்கு படிக்கலாம் செஞ்சிருப்பான். அதுக்கான வேலைக்கு போலான்னு நினைக்கிறதுக்குள்ள அப்பா தவறி இருப்பாரு. அம்மா தங்கச்சியை பாத்துக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி சமயத்துல IAS அதிகாரி கண்காணிக்கிறதுக்காக வராங்க. அப்படி வரவங்களுக்கு இவனை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது? அதுக்கப்புறம் இவங்க காதல் கல்யாணமா மாறுச்சா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ சஜஷன்ல போய் காட்டும். நான் அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். ஒரு மார்க்கெட் பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இங்க நிறைய பேர் கடைலாம் போட்டிருக்காங்க. எல்லாமே ரோட்டு கடையா தான் இருக்கும். சிலர் கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சிலர் ரோட்டு கடைலாம் போட்டிருக்காங்க. அதாவது கவர்மெண்டோட ரூல்ஸ் உட்பட்டு தான் இவங்க போட்டிருக்காங்க. அதனால மாமூல் பிரச்சனை அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இது ஒரு மார்க்கெட் ஏரியாவா உருவாயிருச்சு. அந்த மாதிரி தான் எல்லாருமே கடைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இதுல விஷால் அப்படின்ற ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் சின்னதா ஒரு கடை வச்சிருக்காரு. பானிபூரி சேல் பண்ற கடை தான் இவர் வச்சிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டா வச்சுப்பாரு. பெரிய பெரிய ஹோட்டல் கூட அந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுத்தமா வச்சுப்பாரு. அதே மாதிரி ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறது இதெல்லாம் செட்டே ஆகாது. கஷ்டப்படுறாங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு காசு இல்லாம யாராவது இருக்காங்கன்னா இவர்கிட்ட இருக்க ஏதாவது எடுத்துட்டு போய் தருவாரு. இவர் பானிபூரி கடை வச்சிருந்தாலும் நிறைய சாப்பிடுற பொருள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஏதாவது உங்களுக்கு சாப்பிடுற மாதிரிலாம் தருவாரு. சோ நேச்சுரலாவே இவர் ரொம்ப உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர் அப்படின்றது தெரிய வருது. இப்படி விஷால் எப்பவுமே போல நேர்மையா இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஷாலினின்னு ஒருத்தங்க கார்ல இறங்குறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் சுத்தி எல்லா இடத்துலயும் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது பெரிய மார்க்கெட் ஏரியால எல்லா இடத்துலயும் போய் பர்ச்சேஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கடையா அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த பையனோட கடைக்கும் சாப்பிடுறதுக்காக வராங்க. அதாவது விஷால் என்ற அவனோட கடைக்கும் சாப்பிடுறதுக்காக வராங்க. அவங்களுக்கு ஒரு 26 27 வயசு இருக்கும். ஏறக்குறைய விஷாலுக்கும் அதே வயசு தான். சோ அந்த லேடி வந்தோடனே இந்தாங்க மேடம் அப்படின்ற மாதிரி பிளேட் எல்லாம் இவனுமே கழுவி தந்துட்டு இருக்கான். சோ பானிபூரி எல்லாம் வச்சிட்டு இருக்கான். அவங்களுமே பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க. நீ எவ்வளவு நாளா இந்த இடத்துல இருக்கன்ற மாதிரிலாம் பேச்சு கொடுக்குறாங்க. இந்த விஷாலுமே எதுக்காக இதெல்லாம் கேட்கறாங்க? ஏன்னா பொதுவா சாப்பிட வரவங்க பெருசா இவனை பத்தி எல்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன இவங்க கேட்கறாங்களே அப்படின்ற மாதிரி இவனுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கான். அதாவது இந்த மாதிரி அப்பா தவறிட்டாரு. அப்பா தான் இந்த கடையை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பா தவறினதுக்கு அப்புறம் நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண வேண்டியதாயிருச்சு. எனக்கு அம்மா தங்கச்சி இருக்காங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தங்கச்சி பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் படிக்கிறவங்களா இருப்பாங்க. எப்படியாவது அவங்களை நல்லா படிக்க வைக்கணும்ன்றதுக்காக இந்த வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஓஹோ, அப்ப நீ படிச்ச பையனா? எது அளவுக்கு படிச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும் போது இவனுமே அவனோட படிப்பு தகுதியை பத்தி எல்லாம் சொல்றான். அந்த அளவுக்கு படிச்சுட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கியான்னும் போது இந்த வேலையை நான் நிரந்தரமா பார்க்க போறது இல்ல. இந்த வேலையை பார்த்துக்கிட்டே தனிப்பட்ட முறையில நான் வேற ஒரு வேலைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது நல்ல விஷயம், அப்படிதான் இருக்கணும். இதே இடத்துல நீ நின்றக்கூடாது, அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்ற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவன் நல்லா கவனிச்சுக்கிறான். அதாவது அந்த பானிபூரி வைக்கிறதெல்லாம் நல்லா பண்றான். இடத்தையும் நீட்டா வச்சிருக்கான். பரவாயில்ல, இடத்தெல்லாம் சூப்பரா மெயின்டைன் பண்ற அப்படின்ற மாதிரி அவங்க பாராட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவனுக்குமே ஒன்னும் புரியல, என்ன இந்த லேடி இவ்வளவு பேசுறாங்க, அதே மாதிரி நம்மள பாராட்டிட்டுலாம் போறாங்களே அப்படின்ற மாதிரி இவனுக்கு தோணுது. அந்த லேடி, அதாவது அவங்க பேரு ஷாலினின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஷாலினியுமே அவங்க கார் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல, அதாவது இந்த மார்க்கெட்ல கடை வச்சிருக்க எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த லேடி இருக்காங்கல்ல, எல்லார் கடைக்கும் வந்திருக்காங்க. ஜென்ரலா பேச்சு கொடுத்திருக்காங்க. என்னங்க இதெல்லாம் நீட்டா வைக்க மாட்டீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வைக்கணும்ல அப்படின்ற மாதிரி தான் பேச்சு கொடுத்திருப்பாங்க. சில கடையில நீட்டா இருக்குன்னு பாராட்டி இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு விஷால் கடையை பாராட்டினாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சிலரை பாராட்டி இருப்பாங்க. சிலர்கிட்ட இதெல்லாம் நீங்க மாத்திக்க கூடாதான்னு கேட்டிருப்பாங்க. நீங்க எவ்வளவு நாளா இந்த கடை நடத்துறீங்கன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இதை பத்தி எல்லாருமே பேசிக்கும் போது விஷாலுக்கும் தெரிய வருது. அப்ப நம்ம கிட்ட மட்டும் இந்த கேள்வி எல்லாம் கேட்கல, விசாரணை பண்ணல, எல்லார்கிட்டயும் இவங்க விசாரிச்சிருக்காங்க போல. ஒருவேளை இவங்க ஏதாவது அதிகாரியா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவனுக்கு தோண ஆரம்பிக்குது. சோ மத்தவங்களுமே சந்தேகப்படுறாங்க, இவங்க அதிகாரி போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மறுநாள் ஷாலினின்றவங்க அபிஷியலா இந்த இடத்துக்கு வராங்க. அப்பதான் அவங்க ஒரு IAS அதிகாரின்றது தெரிய வருது. இவங்க நம்ம நினைச்ச மாதிரி அதிகாரி தான் போலன்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்ப அவங்க அபிஷியலா வந்திருக்காங்கல்ல, டீம் கூட தான் வந்திருப்பாங்க. அவங்க எதுக்காக வந்தாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த மார்க்கெட் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, போக்குவரத்துக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இந்த மார்க்கெட்டை உடனே ரிமூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி ரிமூவ் பண்ணா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்கல்ல, அவங்களோட பொருளாதார நிலை எல்லாம் எப்படி இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இவங்க வந்திருப்பாங்க. இதை தாண்டி அவங்க சுத்தமா தான் எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிறாங்களா, இல்ல அங்க சில பிரச்சனை இருக்கான்றதை செக் பண்றதுக்காக தான் வந்தன்றதெல்லாம் இந்த இடத்துல வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கடையை நம்பிதான் உங்களோட பொருளாதாரமே இருக்குன்றது எனக்கு புரியுது. அதனால இந்த கடைகள் எல்லாம் அகற்றதுக்கான விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை இந்த கடையெல்லாம் அகற்றிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இங்க கடை வச்சிருக்க எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா போக்குவரத்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எங்களால போக
முடியல வர முடியலன்ற மாதிரி மக்கள் அப்பப்ப வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அதனால இதை தூக்கிடுவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்திருக்கும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்படாதீங்க, நான் உங்களோட நிலை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், இது இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது புரியுது. அதே சமயம் போக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்லாம பண்ணணுன்றதுக்காக சில திட்டங்களை மட்டும் நான் சொல்றேன், அதாவது வந்து சில ரூல்ஸ் மட்டும் சொல்றேன், அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கா கரைய தள்ளிக்கோங்க, அதே மாதிரி ரொம்ப கூட்டத்தை சேர விடாம நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் நீங்க கவனமா உங்கள சங்கமா இருக்கும்ல அதுல வந்து கலந்து பேசி அந்த விஷயத்த பண்ணுங்க, ஏன்னா பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே அதை சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த மேடம் நல்ல மேடமா தான் இருக்காங்க, நமக்காக பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த இடம் தூக்குறதுக்கான விஷயம் நடக்காது, நான் மாற்றி ஏற்பாடு பண்றேன், அதாவது போக்குவரத்தை எப்படியாவது இந்த இடத்துல மேனேஜ் பண்றதுக்கான விஷயத்தை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை தாண்டி வந்து சுத்தமா இருக்கிறதையும் இவங்க செக் பண்ணாங்க பாத்தீங்களா. அப்படி செக் பண்ணதுல இவங்களுக்கு விஷாலோட கடை தான் ரொம்ப நீட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா விஷாலை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப கஸ்டமர்ஸ் யாருமே வரலன்னா அந்த சமயம் நம்ம கிளீன் பண்ணிடலான்ற மாதிரி அந்த இடத்த நல்லா சுத்தமா வச்சிருப்பாரு. என்னதான் அது ரோட்டு கடையா இருந்தாலும் அந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருப்பாரு. அதனாலதான் விஷால் கிட்ட தான் இவங்க ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்க, விஷால் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்க. விஷாலை பத்தி இப்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இந்த பையனும் ரோட்டு கடை தான் வச்சிருக்கான், இவருமே ரோட்டு கடை தான் வச்சிருக்காரு, ஆனா ரொம்ப நீட்டா கடையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் பாராட்டுறாங்க. நிறைய பேர் வந்து விஷாலுக்காக கிளாப் தட்டுறாங்க. ஆனா இன்னும் சிலருக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, என்ன நம்மளும் தான் சுத்தமா வச்சுட்டு இருக்கோம், விஷாலை மட்டும் இவங்க பாராட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி சிலர் பொறாமப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. மேடம் என் கடை கூட தான் சுத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மேடம் கிட்டே, அதாவது அந்த ஐஏஎஸ் அதிகாரியான ஷாலினி கிட்டே பேசுறாங்க. ஷாலினி வந்து ஓஹோ உங்க ஹோட்டலா, உங்க ஹோட்டல்ல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்ற மாதிரி 4-5 பிரச்சனையை சொல்றாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் கடை வச்சிருக்கவர், ஹோட்டல் பெரிய ஹோட்டல் வச்சிருக்கவரா இருப்பாரு. அங்க நிறைய பிரச்சனை இருக்கிறத இவங்க எடுத்து எடுத்து சொல்லும் போது அவரால் எதுவுமே பேச முடியல, அவருமே வந்து ஒரு ஸ்டேஜ்ல அமைதியாயிடுறாரு. இப்ப இவங்களுமே வந்து எல்லாரும் முன்னாடியும் விஷால பாராட்டுறாங்க. இப்ப மீடியாக்களும் இந்த இடத்துக்கு வராங்க, அதாவது வந்து ஐஏஎஸ் அதிகாரி முதல்ல செக் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் மாதிரி வெளியிடுறாங்கல்ல. அந்த நியூஸ் வெளியிடுறதுல விஷால்னு பானிபூரி விற்கிற ஒரு பையனை இவங்க பாராட்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வெளியிடுறாங்க. விஷாலுக்கு வேண்டிய எல்லாருமே அதை பார்ப்பாங்கல்ல, விஷாலோட போட்டோ வந்திருக்கிறத பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அம்மா சந்தோஷப்படுறாங்க, தங்கச்சி சந்தோஷப்படுறாங்க, இப்படி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு நிம்மதியும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடையை தூக்கிடுவாங்களா அப்படின்ற மாதிரி வீட்டுல பயந்துருப்பாங்க. இப்ப கடையெல்லாம் இதுக்கப்புறம் தூக்க போறது இல்லைல்ல, அதனால விஷாலுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப விஷாலை பார்த்து மத்தவங்களுமே வந்து இல்ல நம்மளும் சுத்தமா வச்சுக்கணும், மேடம் சொன்ன மாதிரி பாத்துக்கணும், மேடம் நமக்காக வேற ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா நம்மளுமே அவங்க கேட்ட இந்த விஷயத்த மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஷாலினிக்கு வந்து விஷால கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சது. ஏறவரையா 2 பேருக்குமே ஒரே வயசு தான். ஷாலினிக்கு பிடிக்க ஆரம்பிச்சது இல்ல, அப்பப்ப வந்து இந்த வழியா வரும்போது இவர்கிட்ட பானிபூரி சாப்பிடுறதுக்காக வராங்க, இவர்கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்துல கடை வச்சிருக்கவங்களும் இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க, என்ன இந்த மேடம் இந்த சாதாரண கடையில சாப்பிடுறதுக்காக வராங்களே அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து எப்பவுமே போல வரவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஜென்ரலா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உனக்குன்னு ஏதாவது பெரிய ஆசை இருக்கா, உனக்குன்னு ஒரு ஆசை இருக்குன்னா என்ன ஆசைன்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, மேடம் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய ஆசைலாம் கிடையாது, அதாவது பெரிய வீட்டுல இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், இந்த ஆசைலாம் கூட எனக்கு இல்ல மேடம், முதல்ல வந்து எனக்கு ஒரு நல்ல வேலை எப்படியாவது கிடைக்கணும், அதுக்கான முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கேன். இதை தாண்டி தங்கச்சியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். இப்போ வந்து என்னால போதிய அளவுக்கு படிக்க வைக்க முடியல, நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கணும்ன்றது என்னோட ஆசை. இதை தாண்டி அம்மாக்கு ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூ இருக்கு, என்னால சரியான ட்ரீட்மெண்ட் கூட தர முடியல, ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான், எப்படியாவது அம்மாவோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் கியூர் பண்ணும், இதுதான் என்னோட ஆசைன்ற மாதிரி இவரோட ஆசையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது அந்த வழியா ஒரு கார் இருக்கு பாத்தீங்களா, யாடா கூடமா ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு பொண்ணு மேல அந்த கார் இடிக்கிற மாதிரிலாம் வருது. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, எப்படியாவது வந்து அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தணுன்றதுக்காக ஓடுறாரு. அவசரப்பட்டு போகாத அப்படின்ற மாதிரி ஷாலினி தடுக்கிறாங்க. ஏன்னா அந்த கார் வர வேகத்துக்கு இவர் குறுக்க போனாருன்னா இவருக்கு செம்ம அடிப்படம்ன்றது உங்களுக்கு தெரியுது. ஆனா அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தணுன்றதுக்காக இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஓடி போய் அந்த பொண்ணை பிடிச்சி எகிரி விழுறாரு. விஷால் வந்து கீழே விழுறாரு. நல்ல வேலையா அந்த கார்ல வந்து லைட்டா தான் இடிச்சிருக்கோம், விஷாலுக்கு வந்து காயம் பட்டுருது. இப்ப விஷால் அடிப்பட்டோன்னா எல்லாருமே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. காரை யாடவரமா ஓட்டிட்டு வந்தவர் ஏன் அப்படி ஓட்டிட்டு வந்தாருன்னு பார்த்தா அவர் கொஞ்சம் போதையில வந்திருக்காரு போல, அதனால தான் சின்ன பொண்ணு மேல இடிக்கிற மாதிரி வந்திருப்பாரு. அதே சமயம் விஷால் அந்த சின்ன பொண்ணை காப்பாத்திட்டாரு, இவரு லைட்டா அடிப்பட்ட மாதிரி விழுந்துட்டார்ல, ஐயோ விஷாலுக்கு அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. இந்த ஷாலினியும் அங்கதானே இருக்காங்க, உடனே வந்து வண்டியில ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த தகவல் விஷாலோட அம்மாக்கும் தங்கச்சிக்கும் தெரிய வந்துருது. அவங்களுமே உடஞ்சு போயிடுறாங்க. ஐயோ ஆபத்து எதுவும் இல்ல, நல்லா தானே இருக்கான்ற மாதிரிலாம் பதட்டப்படுறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு விஷால பாக்குறதுக்காக வராங்க. அங்க இருக்க ஷாலினி இருக்காங்கல்ல, கவலைப்படாதீங்க, டாக்டர் வந்து
இப்ப எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி வந்து இவர் அடுத்த கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும், அதுக்கான செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை தாண்டி எனக்கான ஆசை இதுதான், அதாவது தங்கச்சியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், அதே மாதிரி வந்து அம்மாவுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் தரணும்ன்றது ஆசைன்னு அவர் சொன்னாரு பாத்தீங்களா. அந்த விஷயத்த நம்ம பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவர்கிட்ட நம்ம சொன்னா வந்து இவர் ஏத்துக்க வாய்ப்பு இல்ல, இவர் இப்ப படுத்த படுக்கையா இருக்கும் போது நம்ம இந்த விஷயத்த பண்ணலான்ற மாதிரி அந்த தங்கச்சி இப்ப எங்க படிக்கிறாங்க, வேற எங்க படிக்க வைக்கலான்ற மாதிரி இவங்க அதுக்கான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவர் கொஞ்சம் கொஞ்சமா தேடி வந்துட்டு இருக்கும் போது அம்மா மூலியமா இந்த விஷயம் தெரிய வருது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த டாக்டர் கிட்ட போன ட்ரீட்மெண்ட் எடுத்தன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எப்படிமா எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த ஷாலினி மேடம் தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அவங்க எதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவர் தேடி வந்துடுறாரு. அதே சமயம் இப்ப தங்கச்சி ஒரு நல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க, அம்மாக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் ஓரளவுக்கு நல்லாவே சரியாயிருது. இதுக்கெல்லாம் காரணம் ஷாலினி மேடம் தானே, அவங்களுக்கு ரொம்ப நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க. ஷாலினிக்கு வந்து இவரை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதாவது வந்து இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல டைப்பா இருக்காருன்ற மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதை தாண்டி இவரோட உயிரை பணைய வச்சு ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்தினாரு பாத்தீங்களா, அதுல பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. அதனாலதான் இவரோட ஃபேமிலிக்காக இவ்வளவு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. நான் சாதாரண பானிபூரி விக்கிறவன், நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எப்படிங்க கரெக்டா இருக்கும், சரிப்பட்டு வராது, உங்க வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்கன்னும் போது என் வீட்டை சேர்ந்தவங்க நான் சொல்றதை ஏத்துப்பாங்க, அதனால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சிருக்கீங்கல்ல, அதுக்கான வேலையை தேடுங்க, நிச்சயமா உங்களுக்கு வேலை சீக்கிரமா கிடைக்கும், நானுமே என் சைட்ல சப்போர்ட் பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே வந்து இவருக்கான ஒரு நல்ல வேலையை பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 2 வீட்டை சேர்ந்தவங்கள பேசுறாங்க, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்றாங்க. 2 பேருக்குமே கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு அந்த இடத்துல மார்க்கெட்ல கடை போட்டிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வராங்க, சந்தோஷமா கலந்துக்கிறாங்க. இவர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த மார்க்கெட்ல இருக்க மத்தவங்கள மறக்க மாட்டாரு. இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டமைப்பை இவர் உருவாக்குறாரு. அதாவது இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து சரியான அமௌண்ட் கிடைக்கணும், அவங்க வாழ்வாதாரத்தை நடத்துற மாதிரி அமௌண்ட் கிடைக்கணும்ன்ற மாதிரி அதுக்கான விஷயத்தெல்லாம் இவர் முன்னெடுத்து பண்றாரு. ஷாலினியுமே இவருக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும், அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.